கிமு 622 எருசலேம். இவரை பற்றிய குறிப்புகள் பழைய ஏற்பாட்டில் 2 இடங்களில் காணப்படுகின்றன. 2 ராஜாக்கள் 22:14-20 வரை, 2 நாளாகமம் 34:22-28 வரை. ஒரு காலத்தில் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருந்த ஆலயம் இப்போது தூசியிலும் அமைதியிலும் மூழ்கி கிடக்கிறது. சுவர்கள் சிதைந்திருக்கின்றன. ஆராதனை மங்கிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை மறக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இருளின் நடுவில் ஒரு மாற்றம் தொடங்குகிறது. இளம் ராஜா யோசியா ஆலயத்தை பழுது பார்க்க உத்தரவிடுகிறார். அது ஒரு சாதாரண சுத்தப்படுத்தும் வேலை போல தோன்றியது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணம் அங்கே காத்திருந்தது. ஆசாரியர் ஹில்கியா இடிபாடுகளுக்கிடையில் ஒரு பழைய தோள் சுருளை கண்டடிக்கிறார். தூசியை துடைத்து கவனமாக திறந்து பார்க்கிறார். அது சாதாரண சுருள் அல்ல. பல ஆண்டுகளாக மறைந்து போயிருந்த நியாயப்பிரமாண புத்தகம் அது. அந்த ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ராஜாவின் இருதயத்தையும் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தையும் உலுக்கப் போகிறது. அந்த சுருள் அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறது. செயலாளர் சாப்பான் அதை ராஜா யோசியாவின் முன் வாசிக்கத் தொடங்குகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் காற்றை வெட்டுகிறது. ஒவ்வொரு வசனமும் இருதயத்தை தாக்குகிறது. கட்டளைகள், எச்சரிக்கைகள், கீழ்ப்படியாமைக்கான சாபங்கள். யோசியா கேட்கிறார், மீண்டும் கேட்கிறார். அடுத்த நொடி அவர் தன் ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார். அவர் புரிந்து கொண்டார், இது வெறும் பழைய புத்தகம் அல்ல. இது மறைக்கப்பட்ட உடன்படிக்கை. இது தேவனுடைய எச்சரிக்கை. இது தேசத்தின் உண்மையான நிலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த கண்ணாடி. நம் பிதாக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. நம்மேல் வரப்போகிறதென்ன? கர்த்தர் இப்போது என்ன சொல்கிறார்? அந்த கேள்விக்கு பதில் தேவைப்பட்டது. உடனே ராஜா தன் அதிகாரிகளை அனுப்புகிறார். அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியிடம் செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தவர் அந்நாளின் மக்கள் எதிர்பார்த்த நபர் இல்லை. அவர்கள் தேடிச் சென்றது ஒரு பெண்ணை. இவர் அரண்மனை வஸ்திரங்களை காக்கிற சல்லூம் என்பவருடைய மனைவி. எருசலேமின் 2ஆம் பகுதியில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசினி. அவள் பெயர் உல்தாள். அவள் அரண்மனையில் இருப்பவளல்ல, மேடைகளில் புகழ்பெற்றவளல்ல. ஆனால் தேவனுடைய குரலை உண்மையாய் சுமந்தவள். அதனால் ராஜாவின் உயர்மட்ட அதிகாரிகள் அவளுடைய வாசலுக்கு வந்து நின்றனர். அவர்கள் கேட்டார்கள், கர்த்தர் என்ன சொல்கிறார்? உல்தாள் பேசத் தொடங்குகிறார். அவள் வார்த்தைகளில் தயக்கமில்லை. மென்மையாக்கப்பட்ட சமாதான செய்தியும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், யூதா தேசம் தேவனை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை வழிபட்டதால் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த சாபங்கள் தேசத்தின் மேல் வரும் என்று கூறினார். இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் தீமை வரும். எவ்வளவு கனமான செய்தி! எவ்வளவு நேரடி தீர்ப்பு! மக்கள் கர்த்தரை விட்டு சென்றார்கள். அந்நிய தெய்வங்களின் முன் தலை வணங்கினார்கள். உடன்படிக்கையை மீறினர். இதற்கான விளைவு வரப்போகிறது. ஆனால் அங்கேயே செய்தி முடிவடையவில்லை. உல்தாள் ராஜா யோசியாவுக்கென்று ஒரு தனிப்பட்ட செய்தியையும் அறிவிக்கிறார். உன் இருதயம் இளகினபடியினாலும் நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டபடியினாலும் நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்படுவாய். இந்த ஸ்தலத்தின் மேல் நான் வரப்பண்ணும் தீமையை நீ காணாமாட்டாய். இங்கே பாருங்கள், தேசத்திற்கான நியாய தீர்ப்பு, ஆனால் தாழ்மையான இருதயத்திற்கான கருணை. இதுவே தேவனுடைய வழி. அவர் உண்மையை மறைப்பதில்லை, ஆனால் மனம் திரும்புகிறவரை கவனிக்காமல் விடுவதுமில்லை. உல்தாளின் அந்த ஒரே தீர்க்க தரிசனம் யோசியாவின் உள்ளத்தை மேலும் எழுப்பியது. அவர் மனம் தளரவில்லை, அவர் செயல்பட்டார். அவர் மக்களை ஒன்று கூட்டினார், கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தார், கர்த்தரை பின்பற்றுவதற்கான உடன்படிக்கை செய்தார். அதன் பிறகு தேசம் முழுவதும் சுத்திகரிப்பு தொடங்கியது. விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டன, அசுத்தமான பலிபீடங்கள் இடிக்கப்பட்டன, தேவாலயம் தூய்மைப்படுத்தப்பட்டது. மறக்கப்பட்ட ஆராதனை மீண்டும் உயிர் பெற்றது. விக்கிரகங்களா உடைக்கப்பட்டன, பலிபீடங்களா இடிக்கப்பட்டன, தேவாலயமா தூய்மைப்படுத்தப்பட்டது. இஸ்ரவேல் வரலாற்றில் இது போன்ற ஒரு ஆன்மீக எழுப்புதல் முன்பு காணப்பட்டதில்லை. யாருடைய வார்த்தையால்? ஒரு பெண், ஒரு தீர்க்கதரிசினி, உல்தாள். ஒரு தேசம் அசைந்தது. ஒரு ராஜா மனம் திரும்பினார். இந்த மாற்றத்தின் மையத்தில் உண்மையை சொல்ல தயங்காத ஒரு பெண் நின்றிருந்தாள், உல்தாள். அவள் படைகளை நடத்தவில்லை, அவள் அரியணையில் அமரவில்லை. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை ஹரித்திரத்தை அசைத்தது.
இந்த கதை இன்னும் நமக்கு பேசுகிறது. தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். உலகம் கவனிக்காத ஒருவரையும் அவர் தம் குரலாக எழுப்ப முடியும். உண்மை எப்போதும் எளிதாக கேட்கப்படாது, ஆனால் அது உயிரை சாமாற்றும். தாழ்மையான இருதயம் இன்னும் தேவனின் பார்வையில் மதிப்புள்ளது. இன்று கேள்வி இதுதான்: கர்த்தருடைய வார்த்தை நம் முன் திறக்கப்படும்போது நம் இருதயம் யோசியாவைப் போல இழகுமா? உழ்தாளைப் போல உண்மையை பேச தயங்காமல் நிற்போமா? உழ்தாள் நமக்கு இன்றும் சொல்கிறார், தேவன் யாரையும் பயன்படுத்துவார். உங்கள் பின்னணி, பெயர், பதவி முக்கியமில்லை, உங்கள் இருதயம் முக்கியம். உண்மையை பயப்படாமல் பேசுங்கள். உழ்தாள் அரச அதிகாரிகளை பார்த்து அஞ்சவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சொன்னார். உங்கள் இடமே உங்கள் ஊழிய களம். உழ்தாள் தன் வீட்டிலிருந்து ஒரு தேசத்தை மாற்றினார். உங்கள் இருக்கும் இடம், அதுவே உங்கள் போர்க்களம். அன்புள்ள ஆண்டவரே, உழ்தாடைப் போல உமது சத்தியத்தை தைரியமாகவும் ஞானமாகவும் பேச எங்களுக்கு அருள் தாரும். யோசியாவைப் போல உமது வார்த்தைக்கு முன் தாழ்மையுடன் நிற்கும் இருதயத்தையும் தாரும். நாம் இருக்கும் இடத்திலேயே உமக்கு சாட்சிகளாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்கள் இருதயம் இளகியிருக்கிறதா? லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்டில் நானும் உழ்தாளாக வருகிறேன் என்று எழுதுங்கள். சப்ஸ்கிரைப். ஏனென்றால் தேவன் அடுத்து யாரை பயன்படுத்துவார் என்று தெரியாது.